Hey guys, I'm Shibit. So welcome back to my channel. This is hexagonlabs.com. So இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பப்ளிஷர் நோட்னா என்னென்னு பார்த்தோம் ராஸ் 2ல. ஓகேவா, அதாவது சப்ஸ்கிரைபர் நோட்னா என்னென்னு பார்த்தோம். அந்த ராஸ் 2 பப்ளிஷரை நம்ம எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறது, அந்த ஸ்கிரிப்ட் எப்படி டெவலப் பண்ணுறது நம்ம பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் நோடையும் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம ஒரு மெயினான இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க்கு. ஓகேவா, எப்படி ஒரு மைக்ரோ ராஸ், அதாவது ராஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ராஸ்னு இருக்குது. நம்மக்கிட்ட இந்த மாதிரி எம்பெடட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்குல்ல, ஆர்டினோ, ESP32. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோலர் போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் எப்படி நம்ம ராஸ் 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி இன்டர்கிரேட் பண்ணுறது. அதாவது நம்மளுக்கு மைக்ரோ ராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. நம்ம இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி ஒரு ஆர்டினோ இல்லை ஒரு ESP கூட நம்ம ராஸ் 2 நெட்வொர்க், அதாவது நம்ம பிசியில் ராஸ் 2 இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். அதாவது நம்ம ஆர்டினோ கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்கிட்ட இருக்குது பார்த்திங்கன்னா ESP32. ஓகேவா, ஸோ இந்த ESP32 ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேவா, இந்த கண்ட்ரோலரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஹால் எஃபெக்ட் சென்சார், லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஹால் எஃபெக்ட் சென்சார் வச்சு நம்ம எப்படி இதை டிடெக்ட் பண்ணுறது, அண்ட் அதே மாதிரி நம்ம அந்த டேட்டாவை எப்படி அதான் அந்த மெசேஜை அதை எப்படி நம்ம ராஸ் 2 நெட்வொர்க்கில் நம்ம அதை ஷேர் பண்ணுறது, அந்த மெசேஜ் எப்படி ஷேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ESP32ல நான் ஒரு ஹால் எஃபெக்ட் சென்சார் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ அந்த ஹால் எஃபெக்ட் சென்சார் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எப்போல்லாம் ஒரு மேக்னெட் அந்த ஹால் எஃபெக்ட் சென்சார் பக்கத்தில் வருதோ, அப்போது அது பார்த்திங்கன்னா நம்ம ராஸ் 2 நெட்வொர்க்கில் ஒரு நோட் ரன் ஆகும். ஓகேவா, அதாவது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், ஒரு பப்ளிஷர் நோடு ஹலோ எக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தது. அண்ட் அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் நோடு அந்த அந்த பப்ளிஷ் பண்ணுற மெசேஜை ரிசீவ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹால் எஃபெக்ட் சென்சார் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஹால் எஃபெக்ட் சென்சார் என்ன பண்ணுதுன்னா, எப்போல்லாம் ஒரு மேக்னெட் பக்கத்தில் வருதோ அப்போ நான் டிடெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை நம்ம ராஸ் 2 நெட்வொர்க் எக்கோ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணோம். ஒரு மெசேஜாக பப்ளிஷ் பண்ணோம். ஒரு டாபிக் என்ன மாதிரி டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹால் எஃபெக்ட் சென்சார் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோடில் அது என்ன பண்ணுதுன்னா, எப்போலாம் நான் மேக்னெட் கொண்டு வரணும் அப்போது நான் இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணிட்டேன், அண்ட் மேக்னெட் இன்கேஸ் பக்கத்தில் இல்லை அப்படின்னா நான் டிடெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மெசேஜ் பாஸ் பண்ணுற மாதிரி நான் பண்ண போகிறேன் இந்த ஹார்ட்வேர்லேருந்து. ஓகேவா, ஸோ இந்த ஹார்ட்வேரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் ஒரு RGB லைட் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த லைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளூ க்ரீன். ஓகேவா, இந்த ரெட் ப்ளூ க்ரீன் ஒரு அட்ரஸபிள். நம்ம ரெட் வேணும்னா ரெட் ஏரியா வைக்கலாம், அண்ட் க்ரீன் வேணும்னா க்ரீன் ஏரியா வைக்கலாம், ப்ளூ வேணும்னா ப்ளூ ஏரியா வைக்கலாம், அண்ட் மல்டி கலர்ஸ் கூட நீங்கள் அதோட RGB கோடு வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எப்போல்லாம் ஒரு மேக்னெட், அதாவது என்கிட்ட ஒரு நியோடியம் மேக்னெட் இருக்குது சரியா, ஸோ இந்த மேக்னெட் எப்போல்லாம் இந்த ஹால் எஃபெக்ட் சென்சார் பக்கத்தில் வருதோ அப்போல்லாம் இங்கே இருக்க க்ரீன், இந்த லைட் இருக்குல்ல, அந்த லைட் க்ரீன் எரியும் சரியா. ஸோ இந்த மேக்னெட்டை ஹால் எஃபெக்ட் சென்சார்லேருந்து தள்ளி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கே ரெட் எரியும். ஸோ இதுதான் நான் ஹார்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஆனால் இதே மாதிரி எப்போலாம் டிடெக்ட் பண்ணுதோ எப்போலாம் டிடெக்ட் பண்ணலையோ அது என் ராஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிற மாதிரி, அதாவது இந்த மெசேஜ் அதில் பப்ளிஷ் ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ இது என்னெல்லாம் பண்ணலாம், ஃப்யூச்சரில் என்னெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரோபோட் செய்கிறீங்க, அண்ட் உங்கள் ரோபோட்டில் ஒரு பேட்ரி சார்ஜர் சர்க்யூட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு பேட்டரியோட இது இருக்குல்ல, லெவல்ஸ் இருக்குல்ல, 50%, 0 லெவல், 100 லெவல், அந்த மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு பேட்டரி பெர்சன்டேஜ் குறையும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ராஸ் 2 நெட்வொர்க்கில் ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணலாம். இன்கேஸ் அது ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரோபோட் ஏதாச்சும் ஒரு டாக்கிங் சிஸ்டம் இருக்குது, இல்லைனா ஒரு ஆட்டோ சார்ஜர் இருக்குது, ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிட்டு சார்ஜ் ஆகிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சில ட்ரிகர் கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு வரலாம் நீங்கள். ஸோ இந்த ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக ப்ரோக்ராமிங்கும் ப்ளஸ் எப்படி இன்டர்கிரேட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ESP32ல எப்படி நம்ம மைக்ரோ ராஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அண்ட் அது எப்படி நம்ம ராஸ் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, சீரியல் கம்யூனிகேஷன் வழியாக, ஓகேவா, சீரியல் கம்யூனிகேஷன் வழியாக நான் ஒரு USB இருக்குல்ல, நம்ம பிசியில் USB ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதையே ஒயர்லெஸ்ஸாக வைஃபை நெட்வொர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வைஃபைல தான் உங்களோட ஹாஸ்ட் பிசி, அதாவது ராஸ் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அண்ட் அதே மாதிரி இந்த ESP32வும் சேம் இன்டர்நெட்டில், அதாவது சேம் வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ சேம் வைஃபைல கனெக்ட் ஆகும்போது ஒயர்லெஸ்ஸாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம 2 பார்ட் 1 பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ நம்ம பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்.
இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிற மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா ESP32S3. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான லோ பவர்டு லைக் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் வித் கிளாக் ஸ்பீட் ஆஃப் 240 MHz டியூல் கோர் ப்ராசஸர் இருக்குது அண்ட் இன்பில்ட் வைஃபை லைக் 2.4 GHz அண்ட் ப்ளூடூத் சப்போர்ட் கூட இருக்குது. ஈவன் லைக் 45 GPU பின்ஸ் இருக்குது. லைக் உங்களோட ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சரி, உங்கள் ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்க்கும் சரி, உங்களோட இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்க்கு வந்து இந்த போர்டு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நீங்கள் C யூஸ் பண்ணலாம், C++ யூஸ் பண்ணலாம் அண்ட் பைத்தன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு இந்த பேக்கேஜில் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஹெடர் பின்ஸோட வரும். நம்ம அந்த ஹெடர் பின்னை சால்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு பிரெட் போர்டு எடுத்துகிட்டு அதில் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்டரிங் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த பின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே நம்ம சால்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதோட போத் எண்ட்லேயே நம்ம சால்டர் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம க்ளீனாக வந்து சால்டர் பண்ணியாச்சு. இப்போது நான் அந்த பிரெட் போர்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதில் வந்து ஒரு அட்ரஸபிள் RGB இன்பில்ட் லைட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதுதான் நம்மளோட ESP கண்ட்ரோலர். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட் இருக்குது அண்ட் கம்யூனிகேஷன் போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட பிரெட் போர்டு எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட ESP32 நம்ம பிரெட் போர்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் ஹால் எஃபெக்ட் சென்சார். ஸோ இதையும் நம்ம பிரெட் போர்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா மேல் டு மேல் ஹெட்டர் கேபிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் பிளாக், எல்லோ, ரெட் எடுத்திருக்கேன். ஸோ பிளாக் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதில் நம்ம ரெட் வந்து பார்த்திங்கன்னா 3.3 வோல்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா எல்லோ வந்து இன்புட் லைன். ஓகே, ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ ரெட்டில் ESPயில் இருக்க 3.3 வோல்ட் இருக்குல்ல, ஸோ அதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹால் எஃபெக்ட் சென்சாரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பின், அதாவது நம்ம வோல்டேஜ் VCC பின்னில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் இருக்க கிரவுண்டு, நம்ம ஹால் எஃபெக்ட் சென்சாரில் இருக்க கிரவுண்டை என்னோட ESP32 இருக்க கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்புட் கேபிளை நம்ம லாஸ்ட் பின் இருக்குல்ல ஹால் எஃபெக்ட் சென்சார், அதை வந்து நம்ம ESP32 இருக்க GPIO4 பின்னில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கனெக்ஷன் செட்டப்பை முடிச்சாச்சு. இது வந்து நம்ம எப்படி நம்ம ஆடியோ கனெக்ட் பண்ணுறது அண்ட் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் ஆர் ஃபீட்பேக் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்க்ரீனில் ஒரு QR கோட் இருக்குல்ல, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக LinkedIn, Facebook அண்ட் Instagram எனக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஷிபின் சைனிங் ஆஃப். பாய்.